தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவங்களை நான் நினையாமலும் இருப்பேன். இன்றைக்கு நமது வளர்ச்சிக்கு பெரும் தடை, முன்னேற்றத்துக்கு தடை, சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் எல்லாம் நமது சந்தோஷத்தை கெடுத்து துக்கத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் என்ன? கடந்த கால பாவங்கள். அந்த கடந்த கால பாவங்கள் நினைவுக்கு வரும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுதெல்லாம் அந்த சந்தோஷம் போயிடுது. கடந்த கால அந்த ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் பொழுது சில நேரங்களில் வளர்ச்சியே தடுக்கிறது, நம்மை தலைகுனிய வைக்கிறது, அவமானப்படுத்துகிறது. இதை நான் சொல்லல, பக்தன் தாவீதே சொல்றாருங்க. அப்படி பயந்த பக்தன் தாவீது ஒரு வசனத்தை சொல்றாருங்க. 25ஆம் சங்கீதம் 7வது வசனம். என் மீறுதல்களை நினையாதிரும், கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னுடைய கிருபையின்படியே நினைத்தருளும். அவருக்கு பயம். சந்தோஷமா இருக்கும்போதெல்லாம் ஒரு தடை, வளரும் பொழுதெல்லாம் ஒரு தடை. காரணம் இளவயதின் பாவம். இப்ப சொல்றாரு, இப்பதான் நீங்க ஏசாயா 43:25 வாசிக்கிறோம். நான் உங்கள் பாவங்களை இனி நான் நினையாமல் இருப்பேன். சாத்தான் நமது பாவங்களை சொல்லி சொல்லி சுட்டி காட்டி நம்மை குன்றி போக செய்வதே அவன் வேலை. நீங்க வெளிப்படுத்தல் 12:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன். என்ன குற்றஞ்சாட்டுறான்? நீ அந்த பாவம் செய்திருக்கிறாய், இந்த பாவம் செய்திருக்கிறாய், அப்படி செய்திருக்கிறார் என்று கடந்த கால இளவயதின் பாவங்களை சொல்லியே நம்மை குற்றஞ்சாட்டுகிறவன். சாத்தான் குற்றஞ்சாட்டுறான். ஆனால் தேவன் யார் என்றால், அவர் சொல்றார், நான் உன் பாவங்களை நினைக்கவே மாட்டேன். எத்தனை மகிமையான வார்த்தை இது! எங்க நிறைவேறியது? அப்பன் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து நமது பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரே. யாரெல்லாம் அவர் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்களோ, இரத்தத்தால் கழுவப்படுகிறார்களோ, அத்தனை பேர் பாவத்தையும் டோட்டலா கர்த்தர் மறக்கிறார். ஆகவே தான் 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நம்மை சுத்திகரிக்கிறது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு பாவ அறிக்கை செய்ய அன்றைக்கு அந்த நிமிஷமே எல்லாவற்றையும் ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறார், முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறார். இனி அதை நினைப்பதில்லை. கர்த்தர் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, சாத்தான் சொல்லுவான், கடந்த கால பாவத்தை நினைப்போட்டி உன் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், நான் உன் பாவங்களை நினைப்பதில்லை. தேவ பிள்ளையை தைரியமா ஓடு. சாத்தானுக்கு இடம் கொடுக்காத, அவனுடைய குற்றஞ்சாட்டுக்கு இடம் கொடுக்காத, நான் சொல்றதை மறக்காத. இனி நான் அதை நினைக்கிறதில்லை. அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், எல்லா தடைகளை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.